ஹாய் வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீளமான கதை, பட் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா யூ வில் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ அண்ட் என்னடா போர் அடிக்குதே அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோடய வேலை. ஒரு நம்மளை போல் ஒரு ஆள் இருந்தானா, அவனுக்கு வந்து எந்த டைரெக்ஷனில் பார்த்தாலும் ஒரே ஃபெயிலியர்ஸாக இருந்ததான். ஃபேமிலி லைஃப் நல்லா இல்லை, பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் வந்து ஒரு ஃபார்மர், ஸோ அவனோட அந்த ஃபார்மிங்கில் அவனுக்கு வந்து லாபம் வரதில்லை. பயிர் வச்ச பயிரெல்லாம் வாடி போகுது, தண்ணி இல்லை, மழை இல்லை, கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வரான். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே ப்ராப்ளம். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு சரி என்னடா பண்ணலாம், அந்த கோவிலில் ஒரு சாமியார் இருப்பார், நம்ம அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு. அப்புறம் சரி இவன் வந்து அவர்கிட்ட போயிட்டு சொன்னான்னா, ஐயா எனக்கு வந்து உங்ககிட்ட பேசணும், எனக்கு வந்து உங்களோட கைடன்ஸ், உங்களோட ஹெல்ப், உங்களோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக தேவை அப்படின்னு. சரிப்பா உட்கார், என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லு அப்படின்னா. அப்போ வந்து இவன் சொன்னானா, என்ன சாமி சொல்கிறது, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே தொல்லையாக இருக்குது, பொண்டாட்டியோட சண்டையாக இருக்குது, பசங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி இந்த ஃபார்மிங் வேலையில் என்னோடய விவசாயத்தில் எனக்கு லாபம் வரும்னு பார்த்தா அதுவும் வர மாட்டேங்குது, என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ வந்து சரிப்பா உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாரான். இப்போ இவன் நினச்சானா, ஐயா என்னடா நானே இங்கே இந்த ஆள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, ஏதாவது ஒரு தகுடு கொடுப்பாரு, தாயத்து கொடுப்பாரு, எல்லாம் சரியாகும், குறி சொல்லுவாருன்னு வந்தால் இவர் எனக்கு கதை சொல்கிறாருங்கிறாரு. சரி வந்துட்டோம் கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பித்தானான். அப்போ அவர் சொன்னாராம், ஒரு பெரிய ஊரில் வந்து ஒரு ஃபார்மர் இருந்தான் உன்ன மாதிரியே. அவன் வந்து ஒரு 2 எருது வச்சுருந்தான் அப்படின்னு. அப்போது திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அந்த 2 எருதுமே வந்து வீட்டிலேருந்து ஓடி போயிடுச்சு. ஓடி போனப்போ வந்து இந்த ஊர்க்காரங்களாம் வந்து இவங்ககிட்ட சொன்னாங்க, ஐயய்ய என்னடா நீயே 2 எருது தான் வச்சுருந்த, அதுவும் ஓடி போச்சு, இப்போ நீ வந்து விவசாயம் எப்படி பண்ண போகிற, போச்சா அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் இவன் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டுருக்கான். இப்போது பார்த்தா அது வந்து போயிட்டு திரும்பி வரும்போது இன்னும் 4 வேறு எருதுகளோடு வந்துச்சான். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, பட் எல்லாமே கூட்டமாக வந்துச்சு. ஸோ 2 எருது இருந்தவங்கக்கிட்ட 4 இப்போ 6 இருக்குது மொத்தமாக. திருப்பி அதே ஊருக்காரங்க வந்து சொல்லுவாங்க, ஏய் வாவ்டா உனக்கு என்ன ஃபார்ச்சூன் பாரு, செம்மல 2 தான் வச்சுருந்து 6 ஆயிடுச்சு, இப்போ நீ இன்னும் நல்லா விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்து இவன் பையனும் சேர்ந்து அந்த எருதுகளை எடுத்துகிட்டு அவங்க உழறத்துக்கு போனப்போ என்னாச்சுன்னா, அதில் ஒரு எருது வந்து இவனை குத்திருச்சான், இவனோட பையனை குத்திருச்சான். அப்போ திருப்பி அதே ஊருக்காரங்க, ஐயையோ பாத்தியா இப்போ தான் ஏதோ 6 எருதுலாம் வந்துச்சு, நல்லா இருப்பேன்னு நினச்சோம், உன் பையனுக்கே இப்படி ஆயிடுச்சா, இந்த மாதிரி குத்தி போட்டுருச்சா மாடு, என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்களாம். அடுத்த நாள் என்னாச்சு, அந்த ஊரில் அந்த நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் சண்டை. ஸோ அந்த ராஜாவோட சிப்பாய்கள் சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து இராணுவத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தாங்களாம். அந்த காலத்தில் எப்படின்னா ஊரில் வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான யூத்தாக இருக்காங்களோ அவங்களாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நாட்டுக்காக வந்து போராடுங்கன்னு கூட்டிகிட்டு போகிற வழக்கம். ஸோ இந்த பார்த்தா இந்த பையனுக்கு மட்டும் காலில் அடிபட்டிருக்கு, குத்திருக்குல்ல, சாரி காலில் இல்லை, மாடு குத்திருச்சுல. ஸோ அதனால் பார்த்துட்டு இவனுக்கு வந்து இவனை வந்து கூட்டிகிட்டு போனால் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா. அப்போன்னு சொன்னாங்களா, பாத்தியா எங்கள் பசங்களெல்லாம் நாங்கள் அனுப்ப வேண்டியதாக போச்சு, ஆனால் உனக்கு வந்து உன் பையனை விட்டுட்டு போயிட்டாங்கடா, நீ நிஜமாக கொடுத்து வச்சுருக்க அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது கூட அந்த ஃபார்மர் இருக்கானே அவன் வருத்தமும் படலையான், அவன் வந்து சந்தோஷமும் படலையான். நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு இவர் வந்து அந்த வந்தானே ஒரு ஃபார்மர் அவன்கிட்ட கேட்குறானா. அவன் வந்து என்னங்கய்யா எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு புரியல அப்படின்ட்டு. சரி அப்போ இவர் சொன்னாராம், நீ வந்து போய் அந்த குளத்தில் தாமரைப்பூ பூத்துருக்கு, அதை எடுத்துகிட்டு வா, நம்ம சாமிக்கு வைக்கலான்ட்டு. இவன் போய் தாமரைப்பூவை போய் பறிச்சுட்டு வரும்போது காலெல்லாம் சேராயிடுச்சு. வந்து இந்தாங்க ஐயா பறிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் காலெல்லாம் சேராயிடுச்சு அப்படின்னு புலம்புனானா. அப்போ வந்து இவர் சொல்லியிருக்காரு, இங்கே பாரு, இந்த தாமரைப்பூ வந்து ரொம்ப புனிதமான பூ, பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தாமரைப்பூவே சேத்துல தான் வளருது, அந்த சேத்துலேருந்து அது செடியாக வளர்ந்து முளைச்சி அது பூ பூக்க ஆரம்பித்தா அந்த பூ தான் இறைவனை சேருது. ஸோ அந்த பூ வந்து இறைவனுக்கு சேர்த்துறதுக்கு வந்து அந்த தாமரை செடிங்கிறது அந்த சேத்துக்குள்ளே இருந்து புரண்டாதான் அதனால மேலே வர முடியும். அதே போல் தான் அந்த முன்னால் கதையில் நீ பார்த்த ஒரு ஃபார்மருக்கும் அவனுக்கு நடந்த விஷயங்கள் சில இடத்துல நல்லதாக இருந்துச்சு, சில இடத்துல கெட்டதாக இருந்துச்சு, ஆனால் ஒரு நன்மையை தான் கொடுத்துச்சு. ஸோ நமக்கு லைஃப்பில் வர ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்ளமாக பார்க்காம அது ஒரு சேலஞ்சஸாக, அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகுது லைஃப்பில், நம்ம ஏன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாக இருந்து இது வந்து ஏன் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதனால நமக்கு நன்மையா தீமையாங்கிறதெல்லாம் நீ வந்து யோசிச்சு பார்த்தேன்னா உன்னால் உன்னோட லைஃப்பை வந்து பெட்டராக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவனை பிளெஸ் பண்ணி அனுப்பிச்சாரான்.
அதுக்கப்புறம்லேருந்து அவன் ஒரு முறையும் இந்த தாமரைப்பூவை பற்றியும் இந்த ஃபார்மருக்கு நடந்த விஷயங்களையும் பற்றி யோசிக்க ஆரம்பித்தானான். அதுக்கப்புறமா மெல்லமாக லைஃப்பை பிரச்சனைன்னு பார்க்காம, போராட்டம்னு பார்க்காம, லைஃப்பை ஒரு சேலஞ்சாக பார்த்து அவன் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை முன்னால் கொண்டு போனப்போ பார்த்தா அவனோட லைஃப் அவனுக்கே ஈஸியாக இருந்துச்சான். நமக்கும் இதே மாதிரி தான். நம்ம லைஃப்பில் சில பேரை மீட் பண்ணுவோம், நம்ம மேலே ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்க தான் நம்மளை ரெசிலியண்ட் ஆக்க போகிறவங்க. அவங்க தான் நம்மளை பெட்டரான பர்சன். அதாவது எப்படி இந்த டைமண்ட் பாலிஷ் பண்ணுவாங்க, கோல்டை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு முதல்ல அது ரொம்ப ஹீட் பண்ணி உருக்கி பிரித்து எடுத்து இந்த ப்ராசஸ் எல்லாம் அது கோ த்ரூ பண்ணுறதுனால தான் அதனால அந்த மாதிரி பிரகாசமாக முடியுது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்களும் பிரகாசிக்கணும்னா யூ ஹாவ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். வரதை ஏற்றுக்கோங்க, சிச்சுவேஷனோட சண்டை போடாதீங்க. ஏன்னா எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு சேலஞ்சாக இருக்கிறது, நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு உங்களே நினச்சி உங்களுக்கு பெருமையாக இருக்கும்ப்பா, அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல, அதனால நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை நடந்திருக்குல, ஐ எம் மச் ஸ்ட்ராங்கர் நவுங்கிற மாதிரி உங்களாலே யோசிக்க முடியும். ஸோ எந்த சிச்சுவேஷனோடையும் போராடாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. காம் அண்ட் குவையட்டாக அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்கள். வெற்றி உங்களுடையது தான். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.